அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது, அவர வந்து விஜய் ஒரு நடிகரா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் நெறைய பிடிக்குது. குழந்தைகளா இருந்து குழந்தைகள புடிச்சு, அவங்களும் வாலிபராகி, அவங்களுக்கு பசங்களுக்கு பொறந்து, அந்த பசங்களுக்கும் குழந்தைகளுக்கு புரியுதுங்கிறது, விஜய் ரசிகர்கள் என்பது ஒரு 5 வயதிலிருந்து 20 வயதுக்குள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. பெரும்பான்மையா இருக்கிறாங்க. 20 வயசுக்கு மேல ஆனவங்க விஜய் ரசிகரா இருக்கிறதில்ல. விஜய் ரசிகரா இருந்தவங்க, அதுக்கப்புறம் அதுலருந்து வெளிய வந்துட்டு, அவங்க அரசியல் கண்ணோட்டம் வந்ததுன்னா, வேற அரசியல் கட்சிக்கு போயிடுறாங்க. அவங்க வேற ஏதாவது சினிமா கூட ரசனை மாறும்போது, அது இயல்பு தானே. ரசனை வர்றது, அரசியல் கண்ணோட்டம். அதுக்கு மேல வந்துடுறாங்க. இப்ப விஜய் ரசிகரோட ஏஜ் 5 வயதிலிருந்து ஏறக்குறைய 18 வயது வரைக்கும் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. 18, 20 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கங்க. ஓட்டு போடுற உரிமை வந்தவன் விஜய் ரசிகர்லேருந்து வெளிய வந்தவனா தான் அதிகமா இருக்கிறான், நான் பார்த்த வரைக்கும். நெறைய இடங்கள்ல இளைஞர்கள் வராங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிறுவர் கண்ணோட்டம் உள்ளவங்க, அப்ப கொஞ்சமா மீசை முளைச்சவங்க, ஓட்டு போடுற உரிமை வரவங்க தான் விஜய் ரசிகரா இருக்கிறாங்கன்னும்போது, அதத்தான் நான் திரும்பி சொல்றேன். இவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தான், அதுல வந்து அதனால தான் அன்னைக்கு வந்து வக்ஃப் வாரி சட்ட மசோதாவுக்கு வந்து மறியல்ல ஈடுபட்டவங்கள போலீஸ் நம்மளே பேசணும்ல. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, "தம்பி மண்டபத்தில உட்கார்ந்திருக்கவங்கன்னு கூப்பிட்டா, இந்த சின்ன பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல பாவம். அவங்கலாம் திபு திபுன்னு ஓடிட்டாங்க. கைது பண்ணி வச்சுட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. நான் 10வது எக்ஸாம் வேற நடந்துகிட்டு இருக்கு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் விட்டுருக்கேன்னு பசங்க ஓடிட்டாங்கன்னு இருக்குல்ல." அதான் நான் திரும்ப சொல்றேன். இவங்களுக்கு வந்து விளையாட்டுத்தனமா இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் என்பதை இவர்கள் சினிமா ரிலீஸ் மாரியே பார்க்குறாங்க. சினிமா தன்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன மனோபாவம் இருக்குமோ, அந்த மனோபாவம் விஜய நேர்ல பார்க்கும்போது ரசிகர்களுக்கு வரும். அது மாரியான இல்ல, கண்ணோட்டம் ஒரு அவரு கட்சியா இருக்கு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு ஏங்க அறிவிச்சிட்டார்ல. யார் வேணுமாலும் என்ன வேணுமாலும் அறிவிச்சுக்கிறான். அவங்க உரிமை அது. நடைமுறை ஒண்ணுன்னு இருக்குல்ல. இந்த மாரி சின்ன பசங்கள பூத் ஏஜென்ட்டா பூத் ஏஜென்ட்டா போட்டிருக்கிற பசங்களுக்கு வந்து ஓட்டு உரிமையும் வரல. அவங்கள வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஆகாயத்தில கொட்ட கட்டுறவங்க எப்படி வேணுமாலும் பேசலாம். இதெல்லாமே பஞ்ச் டயலாக்கா தான் பார்க்கப்படுது. அது களத்துக்கு வரும்போது பார்ப்போம்.